عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹுவின் அருளால் இன்று 10வது நாள் தராவீகை நிறைவு செய்து நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். வல்ல நாயன் நாம் செய்கின்ற எல்லா அமலையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. இந்த மாதங்களை அல்லாஹ் நமக்கு பரக்கத்தானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இதுபோன்று பல ரமலான்களையும் குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவையும் அடைவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். அன்பு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட அல் குர்ஆனினுடைய வசனங்கள் உண்மையிலேயே அல் குர்ஆன் மிகப்பெரிய ஒரு ரம்மியமான வசனம். நாம் ஓத எத்தனை முறை ஓதினாலும் எத்தனை முறை கேட்டாலும் தெகிட்டாத ஒரு அற்புதமான வசனங்கள் என்பது அல் குர்ஆன் தனக்கென தன்னிகரற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தையும் ஒரு ஈர்ப்பு சக்தியும் வைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அல் குர்ஆன் அது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையே கிடையாது. அன்பு குறித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்தின் தௌபாவினுடைய பிந்திய வசனங்களும் அதே போன்று சூரத்து யூனுஸினுடைய வசனங்களும் உண்மையிலேயே அருமையான வசனங்கள். நான் அதிகமாக தொழுகையில் ஓதக்கூடிய வசனங்களும் கூட. அன்பு குறித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனங்களில் எல்லாம் நிறைய செய்திகளை சொல்கிறார். ஆரம்பத்தில் வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், எந்த விஷயத்திலேயுமே முந்தியவர்கள் தான். இந்த இஸ்லாத்தில் முந்தியவர்கள் என்று கண்ணியம் செய்யப்பட்டவர்கள் சஹாபாக்கள். அதுல குறிப்பா முஹாஜிரீன்கள், அன்சாரிகள், இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தில் முந்தியவர்கள். அல்லாஹ் கொடுத்த உயர்ந்த அந்தஸ்து. ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இந்த உயர்ந்த ஒரு அந்தஸ்து கிடைத்த அந்த வசனங்களை கடந்தோம். அதே போன்று தபூக் யுத்தத்தில் ஒரு 3 பேர் பின்தங்கிட்டாங்க. யுத்தத்திற்கு தயாராகின்ற நிலையில் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவங்க இஸ்லாத்திற்காக இந்த யுத்தத்தில் கலந்துக்கல. அதற்காக அவர்கள் பிராச்சித்தம் தேடிய அந்த இறைவசனங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்டது. சூரத்து யூனுஸினுடைய வசனங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் அழைக்கிறான், நம்மள அல்லாஹ் அழைக்கிறான். தாரிஸ் ஸலாமின் பக்கம் நீங்கள் எல்லாம் வாங்க, ஒரு நிம்மதியின் பக்கம், அந்த சொர்க்கத்தின் பக்கம், வாழ்க்கையில் இறைவனை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள். வயஹ்தி மய்யஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம், அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். அவர்கள் நேரான அந்த ஸிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாதையிலே இருக்கின்றார்கள். அவர்கள்தான் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, சொர்க்கவாதிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வசனங்களை எல்லாம் கடந்து வந்தோம். அன்பு குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நமக்கு படிப்பனையான ஒரு விஷயம் என்றால் அல்லாஹ் மனித இனத்தின் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறான். அல்லாஹ் சொல்வான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூர், நிச்சயமாக மனிதன் ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்ற அந்த இறைவசனத்திற்கு அல்லாஹ் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக படம் பிடித்து காட்டுகின்றான். ஒரு அருமையான வசனம். அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லதி யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர் ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல்க் வஜரைன பிஹிம் பிரீஹின் தய்யிபத்தின் வஃபரிஹு பிஹா ஜாஅத்ஹா ரீஹுன் ஆசிஃபு வஜாஹுல் மௌஜ். இன்னைக்கு ஓதப்பட்ட அந்த இறைவசனம் தொடர்ந்து ஒரு 2-3 வசனத்துல அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான். ஒரு வரலாறான அந்த வசனம். மனிதன் என்ன செய்யறானா,
யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலேயோ கடலிலேயோ அவன் பயணம் செல்கின்றான். உதாரணமா இதா குன்தும் ஃபில் ஃபுல், கப்பல்ல அவன் பயணம் செய்யறான்னு வச்சுக்கோமே. வஜரைன பிஹிம் பிரீஹின், அவன் பயணம் செஞ்சு கொண்டுகிட்டே இருக்கும் போது இடையில ஒரு மிகப்பெரிய அலை வருகின்றது. வஃபரிஹு பிஹா ஜாத்துஹா ரீஹுன் ஆசிஃபுன் வஜாஹுல் மௌஜ் மின் குல்லி மக்கான், அவனை சுத்தி எல்லா திசையிலையும் என்ன வந்துருதுன்னா அலை அந்த கப்பலை அடிக்குது. அந்த நேரத்துல அவன் பயப்படுறான். அந்த நேரத்துல அவன் என்றான், ஐயோ சுத்தி கடல் அலை அடிக்கின்றது, நடு கடல் அடிக்கிறான். இந்த நேரத்துல உதவுவதற்கு யாருமே கிடையாது. அந்த நேரத்துல மனிதன் என்ன செய்யறான், மன தூய்மையோடு அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ் அருமையான அந்த விஷயத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றான். மனிதனுடைய இந்த வாழ்வை அந்த இக்கட்டான நிலை வந்துடுச்சா, வந்தோட அல்லாஹ் மன தூய்மையோடு அவன் என்ன செய்கிறான், அல்லாஹ்வை அழைத்து சொல்றான், லஇன் அன்ஜைதனா மின் ஹாதிஹி, யா அல்லாஹ் இந்த சூழ்நிலையில இருந்து நீ என்னை வெற்றி பெற செய்தால், என்னை நீ காப்பாற்றி விட்டால், லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், நான் என்ன செய்றேன், நன்றியாளர்களில் உள்ளவனாக நான் ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ்ட்ட என்ன செய்றான், அவன் முறையிடுகின்றான். இக்கட்டான நிலை உதவுறதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு நாம நம்மளை யோசிச்சு பாருங்களேன், ஒரு கஷ்டமான நிலை வந்துடுச்சுன்னா பள்ளிவாசலுக்கு வந்துடும். ஒரு நெருக்கடியான நிலை வந்தால் இறைவனை தேடி ஓடி வருகின்றோம். ஆனா அந்த நிலையெல்லாம் மாறி சகஜமா ஒரு மன மகிழ்ச்சியான நேரத்துல அல்லாஹ்வை நம்ம தேடுறோமா, அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துறோமா அப்படின்னா, அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய கேள்வியாகவே மாறிவிடுது. ஆனா இக்கட்டான நிலை வரும்போது உண்மையில் உதவுவதற்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது, அல்லாஹ் தான். ஆனால் அந்த உதவியை பெற்ற பிறகு நன்றி உள்ள அடியார நம்ம மாறணும்ல. ஆனா மனிதன் மாறு செய்கின்றான். அல்லாஹ் அப்படியே சொல்றான், அஞ்சைத்தனா மின் ஹாதிஹி லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், நீ இந்த இக்கட்டான நிலையிலிருந்து காப்பாற்றினா நான் நன்றி உள்ள அடியாராக நான் ஆகின்றேன். ஆனா ஃபலம்மா அன்ஜாஹும் இதாஹும் யபூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக், அவன் என்ன செய்யறான், அந்த இடத்துல இருந்து அல்லாஹ் தஆலா அவனை காப்பாற்றி பூமியின் மீது அல்லாஹ் கொண்டு வந்துட்டானா, அதுக்கப்புறம் பூமியில அழிச்சாட்டியம் செய்து கொண்டு ஹக் இல்லாமல் அவன் நடந்து கொள்கின்றான். இந்த உலகம் அழிகின்ற உலகம். இனமா மதுல் ஹயாத்தின் துன்யா, இந்த உதாரணம் ரொம்ப சொற்பமான காலம். இந்த அழியும் உலகத்தில் அவனுடைய வாழ்க்கை சுகங்களில் அவன் மறந்து போகின்றான் என்று அடுத்தடுத்த வசனங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செய்தியையும் இந்த வரலாறையும் எல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி இறைவனுக்கு மாறு செய்து எத்தனையோ முன்னால் வாழ்ந்த கூட்டத்தார்கள் எல்லாம் அழிக்க தான் பட்டாங்க. அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். கடைசியில் அவர்கள் மிகப்பெரிய அழிவை தான் அவர்கள் சந்தித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லும் பொழுது, மிகப்பெரிய இக்கட்டான நிலையில கடல்ல பிளந்து அல்லாஹ் உதவி செஞ்ச வரலாறு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், அந்த இக்கட்டான நிலையில் நான் அவனுக்கு உதவினேன். அந்த 12 பாகமாக பிரிந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் காப்பாற்றினான். அந்த கடலை தாண்டி கடந்து வந்தோடனே அந்த மக்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்பார்களாம், மூசாவே, அவங்க வணங்குற மாதிரி ஒரு கடவுளை எங்களுக்கு நீ செஞ்சுதாய, நாமளும் அந்த கடவுளை வணங்கிக்கலாமே என்று இணை வைக்கின்ற அந்த சிந்தனை அந்த மனிதனுக்கு வந்தது. அவன் இறுதியிலே அழிவை தான் சந்தித்தான் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படிதான் மனிதன் நன்றி உள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டிய அவன் மாறு செய்து விடுகின்றான் என்ற அந்த செய்தியை இன்று நாம் கடந்து வந்தோம். அன்புக்குரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை இன்றைய ஆயத்தின் வாயிலாக நாம் படிப்பினை பெற வேண்டும். இக்கட்டான நிலை, கஷ்டமான நிலை, சோதனையான நிலையில் இறைவனை தவிர வேறு யாரும் உதவாத நிலையில் இறைவனிடத்திலே உதவி தேடுகின்ற நாம்
எல்லா காலமும் அவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நடந்து கொள்ள வேண்டும். அவன் நம் மீது விதித்த அந்த கடமைகள் என்பது நமக்கானது. அதன் மூலியமாக இறைவனை நெருங்க வேண்டும், அல்லாஹுவை துதிக்க வேண்டும். அதற்கு தான் இந்த மாதங்களும் இந்த இரவுகளும் இது போன்ற வணக்க வழிபாடுகளும், குறிப்பாக அல் குர்ஆனும். இதையெல்லாம் நல் உணர்வு பெற்று நன்றியுள்ளா அடியார்களாக நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக இறை உதவியை வாழும் காலங்களிலேயே பார்க்க முடியும். அந்த வாழ்க்கையின் வெற்றியையும் வாழும் போதே நம்மால் உணர முடியும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அல் குர்ஆனுடைய உபதேசத்தை நல் உணர்வு பெற்ற மக்களாக, இறைவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக வல்ல நாயன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.